சொந்த நிலத்தில் வீடு கட்ட வாராகி பரிகாரம். நிறைய பேருக்கு சொந்தமாக நிலம் இருக்கும். அந்த நிலத்தில் சொந்தமாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்றும் ஆசையும் கனவுகளும் இருக்கும். நிலத்தில் வீடு கட்ட லோன் அப்ளை செய்திருப்பார்கள். லோன் கிடைத்திருக்காது. கைக்கு வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேராது. அந்த நிலத்தில் சொந்த வீடு கட்டுவதற்கான யோகமே இவர்களுக்கு அமையாது. எவ்வளவு முயற்சி செய்தும் இறுதியில் தோல்வி மட்டும்தான் வரும். பணத்தை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் கூட வீடு கட்டும் யோகம் சில பேருக்கு கைகூடி வராது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த வாராகி அம்மனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் கடைக்கால் போடுவீர்கள். சொந்த வீட்டில் கிரக பிரவேசம் செய்து முடிப்பீர்கள். சொந்த வீடு கட்ட வாராகி வழிபாடு. உங்கள் சொந்த நிலத்திற்கு செல்லுங்கள். அதிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள். சீக்கிரம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனை உங்கள் மனதில் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மன் சன்னிதானம் எந்த இடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். அந்த வாராகி அம்மன் பாதத்தில் இந்த மண்முடிச்சை வைத்து உங்களால் முடிந்த பிரசாதத்தை செய்து கொண்டு போய் வைத்து வாராகி அம்மனுக்கு செவ்வரளி பூ அல்லது சிவப்பு நிற செம்பருத்தி பூ ஏதாவது ஒரு பூக்களை வாங்கி சென்று தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து அர்ச்சனை செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்து சென்ற அந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையாலே கொடுக்க வேண்டும். வாராகி அம்மன் பாதத்தில் வைத்திருக்கும் மண்முடிச்சை திரும்பவும் வாங்கி கொள்ளுங்கள். இந்த மண்ணை கொண்டு போய் உங்கள் நிலத்திலேயே மீண்டும் போட்டுவிடுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். பரிகாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை விட நம்பிக்கைதான் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பஞ்சதிதி இப்படி எந்த கிழமை வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்து முடித்து ஒரு சில நாட்களிலேயே சொந்த நிலத்தில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். எந்த விதமான தடைகளும் தடங்களும் இல்லாமல் நினைத்தபடி சொந்த நிலத்தில் வீடு கட்டி குடியேறுவீர்கள். குடியேறிய வீட்டில் உங்கள் குடும்பம் தலைமுறைக்கு தலை தூக்கி சந்தோஷமாக வாழும். அந்த வேலையை வாராகி பார்த்து கொள்வார்கள். வழிபாட்டை முடித்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், போதும், நல்லதே நடக்கும். வாராகி அம்மனை வழிபடுவதற்கான முறைகள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்த வேளையில் வழிபட வேண்டும். சிவப்பு மலர்களை வைக்க வேண்டும். சிவப்பு தாமரை மலர்களை வைக்க வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் வாராகி அம்மன் படத்தை வைக்க வேண்டும். வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது சிறப்பு. இதை தவிர உங்களால் வேறு எந்த கிழமையில் வழிபாடு செய்ய முடியும் என்றாலும் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது.